ஹாய் நம்மள எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணும், வேல்யூ பண்ணும், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க. கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கணும். அதாவது நம்மள எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணும், நம்மள எல்லாருமே ஒரு வேல்யூபிள் பர்சனா பார்க்கணும், நம்மள யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும். ஸோ ஆனால் நம்மள எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்றாங்களான்னு பார்த்தா மேபி நோவா இருக்கும். நம்மள சில பேர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம மேலே தான் அந்த மிஸ்டேக் இருக்கும். நம்ம நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை வேல்யூ பண்ணுற மாதிரி நடந்துக்காமல் இருப்போம். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாதான் அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம சில விஷயங்களை ஆட் ஆன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் மேம். ஃபுல்லாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ முடிஞ்சோன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை விட ஒரு பர்சன் வீக்காக இருந்தாங்கன்னா அந்த பர்சனை நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம், அந்த பர்சனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம், அந்த பர்சனை புல்லி பண்ணுவோம், அபியூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. மேன் கமான், நம்மளை விட அந்த பர்சன் வீக்காகவே இருந்தாலும் அந்த பர்சனை நம்ம ஒரு ரெஸ்பெக்ட், அந்த பர்சனை ஒரு கைண்டாக ஃபேராக நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சில பேர் ஆனால் கண்டிப்பாக அவங்களோட வீக்காக இருக்கிற பர்சனை இந்த மாதிரி புல்லி பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பர்சனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்காது. அந்த பர்சனை நம்மள ரெஸ்பெக்ட்டுமே பண்ண மாட்டோம். அதனால நம்மளுமே இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது. அது வீக்குன்னு கிடையாது. இல்லை, சில பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பர்சனை கூட நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இர்ரெஸ்பெக்ட்ஃபுல் வேலை நம்ம அந்த பர்சனை பேசினோம்னா இன் ரிட்டர்ன் நமக்குமே அதான் கிடைக்கும். நம்மளை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எல்லார்கிட்டையுமே கைண்டாக பேசிப்பாங்க. டெஃபினட்டாக இன் ரிட்டர்ன் உங்களையுமே எல்லாருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. எல்லாருமே உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. செகண்ட், கமான் மேன், நம்ம ஒரு வளன்னு பேசுகிற ஒரு பர்சனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நம்மளை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி கண்டிப்பாக ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் ரொம்பவே ஷார்ட்டாக ஆன்சர் சொன்னால் போதும்னு இருக்கும். அதாவது ஒன் வேர்ட் ஆர் ஒன் லைனில் அந்த ஆன்சர் வர வேண்டியதுக்கு ஒரு 10 லைன் இல்லை ஒரு பக்கமாக பேசுகிற பர்சனை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்பயுமே இப்படி இருக்கவே கூடாது. நீங்களே அப்படி இருந்தீங்கன்னா கமாண்ட் மேன் மாற்றிக்கோங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உடனே கிறிஸ்பாக ஷார்ட்டாக அந்த ஆன்சரை சொல்லிடுங்க. இல்லை பக்கமாக கதை சொன்னீங்கன்னா எந்த ஒரு பர்சனுமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு பர்சனுமே வேல்யூ பண்ண மாட்டாங்க. யாரா இவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. அதனால எப்பயுமே யாராச்சும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை ஒன் லைனில் இல்லை ஒரு ஷார்ட்டான ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நீங்கள் ரியாலிட்டியாக யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இந்நேரத்துக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க. அவங்க தான். ஸோ அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் இருக்காதீங்க. அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் உங்களை யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க. நம்ம எப்பயுமே பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும். நம்ம ப்ரெசன்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இல்லை, அதாவது நம்ம ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணலை, நம்ம நம்மளோட ஃபிசிக்கை கேர் பண்ணாமல் நம்ம ஒரு அன்ஈவன் ஷேப்பில் இருக்கோம், நம்ம க்ரூம் பண்ணாமல் போயிருக்கோம், ப்ளஸ் நம்ம மேலேருந்து ஒரு பேட் ஸ்மெல்லாம் வந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராச்சும் உங்களை அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. நம்ம எப்பயுமே நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போகணும். நம்ம மேல ஒரு நல்ல ஸ்மெல் எப்பயுமே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்ற எல்லாருமே நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஓகே, இந்த பர்சன் கிட்ட ஏதோ இருக்கு போல அப்படின்றது மாதிரி அவங்க உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அதனால நம்ம எப்பயுமே நம்ம ஒரு ப்ராப்பர் நல்ல ஒரு ஃபிசிக்லாம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பர்சன் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஃபிசிக் வேற லெவலில் இருக்கு, அவங்க மேலே ஒரு நல்ல ஸ்மெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அந்த பர்சன் பாடுறா செமையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அந்த பர்சன் ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல் வேலை நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க? அதே தாங்க, நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ப்ரெசன்டபுளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த்து, நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அப்பாலஜிலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ கதை பேசி நம்ம நான் அந்த மிஸ்டேக் பண்ணல, அவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி விடுறதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம்.
இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த அழுக அழுகிறியடா. இந்த மாதிரி நம்ம ஒரு பர்சனா இருந்தா நம்மள யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது கண்டிப்பா அந்த பர்சன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆப்போசிட்ல நீங்க தான் மிஸ்டேக் பண்ணீங்க. இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணதை அக்செப்ட் பண்ணாம நீங்க வந்து சுத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் உங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருந்தது எல்லாத்தையுமே போயிடும். அதுக்கு பதில் நீங்க வந்து மிஸ்டேக்கே பண்ணாலும் அதை வந்து போய் கான்ஃபிடென்ட்டா ஆமா நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், தப்பு தான், நெக்ஸ்ட் டைம் நான் பண்ண மாட்டேன்னு அப்பாலஜி கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, குறைய போகுது கிடையாது. நீங்க இப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம போய் நம்ம மிஸ்டேக் வந்து அக்செப்ட் பண்ணோம், நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடும், நம்ம மேல இருக்க வேல்யூ குறைஞ்சிடும் நினைக்கிறீங்க. ஆனா ஆப்போசிட்டா தான் நடக்கும், உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் ஏறும். ஏன்னா எந்த ஒரு பர்சனுமே பண்ணாததை நீங்க வந்து போய் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, ஆமா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா காமன் மேன் உங்களுக்கு வந்து உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் வேற லெவல்ல தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. டோன்ட் பி த பர்சன் ஹூ இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிஒன். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன், அதாவது யார் எது கேட்டாலும் உடனே செஞ்சிருவீங்க, யார் எங்க கூப்பிட்டாலும் உடனே போயிடுவீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல வந்து யாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் இருக்காது, யாருமே வந்து உங்களை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிளா இருக்கும், அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அதாவது நம்ம எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும்போது அந்த பர்சன்லாம் என்ன நினைப்பானா, இவன் வந்து வெட்டியா தான் இருப்பான், நம்ம இவனை கூப்பிட்டுக்கலாம், எங்க போனாலும் நம்ம இவனை வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நீங்க எப்பயுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், உங்களோட பர்பஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எல்லாருக்குமே அவைலபிளா இருக்க முடியாது, நீங்க யாருக்குமே அவைலபிளா இருக்க மாட்டீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நீங்க வந்து ஒரு பிஸியான ஒரு பர்சனா இருக்கும்போது தான் உங்க மேல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்க மேல வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வரும் மற்றவங்களுக்கு. நீங்க எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும்போது உங்க மேல எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க, உங்களோட பர்பஸ்ல நீங்க ஒர்க் பண்ணி நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கோங்க எப்பயுமே. ஸோ தட் மற்ற எல்லாருமே வந்து ஓகே இந்த பர்சனுக்கு ஏதோ பர்பஸ் இருக்கு, ஏதோ ஒரு கோல் இருக்கு, அதனால அந்த பர்சன் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க, உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் பி ஆல்வேஸ் அவைலபிள். இந்த வீடியோல சொன்ன எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட வேல்யூ, உங்களோட ரெஸ்பெக்ட் வந்து உங்களோட சரௌண்டிங்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும், அது மோர் வீடியோஸ் இல்லை, இதே வீடியோ வந்து அதாவது இதே கண்டென்ட்ல ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ கூட நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அந்த வீடியோ கூட பார்த்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஐடியா கிடச்சி அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள், நான் ஐ பட்டனில் இங்கே கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பை, இட்ஸ் விஜய், பை பை.